ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் இந்த மாதிரி பிங்கிஷ் ஷேடில் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்மளுக்கு பச்சை வாசனை போகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஆனியனோட ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆனியனோட ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த ப்ரௌனிஷ் ஷேடு வந்துடணும். அது போல் தான் பச்சை வாசனை போகுதுன்னு அர்த்தம். அது தீஞ்சு போனதுன்னு அர்த்தம் கிடையாது. நெக்ஸ்ட்டு டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டொமேட்டோஸோட ஜூஸ் எல்லாம் இறங்கி கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ரௌனிஷ் லேயர் நீட்டாக வந்துடும். ஸோ அது தீஞ்சு போனதுன்னு நினச்சிட்டு இது பண்ணிடாதீங்க. நல்லா நீட்டாக அதை ரிமூவ் பண்ணி நீட்டாக மேஷ் பண்ணி விட்டுருங்க டொமேட்டோவை. அடுத்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். மல்லித்தூள், மிளகாத்தூள் அண்ட் கரம் மசாலா அண்ட் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 90% டொமேட்டோ குக்காக இருக்கும்போது போட்டு இது ஓரளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. ஓகேங்களா? ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது பண்ணது, இந்த மசாலாஸ் போட்டிருந்த தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை போட்டுடலாம். ஓகேங்களா? இதுவும் ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் பட்டாணி நம்மளுக்கு சால்ட் போட்டு வேக வச்ச தண்ணி, அந்த மிச்ச தண்ணி இருக்குங்க இல்லையா, அதை ஊற்றிடலாம். தென் இதுவும் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பட்டாணி ஆட் பண்ணி ஒரு நல்ல மிக்ஸ், நல்லா குயிக் மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சால்ட், நம்மளுக்கு ஆக்சுவலி அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியிலே சால்ட் இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமேல் தான் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஒன்று ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணல. இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஹையில் வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பாப்பாஜிக்காக பண்ணுறதுனால நான் பட்டாணி கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். பண்ணுக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் விட்டோம்னா டிஷ்ஷு ரெடிங்க. இதோட நம்ம பண்ணை எப்படி வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கன்ஃபார்மாக பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி ரெடி